அனைவருக்கும் வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் படும் துயரங்கள் பல வருடங்களாக செக்ஷன் 17 மற்றும் 10,000 வீடுகளுக்கான மின் இணைப்பு கிடைக்காமல் மனித விலங்கு மோதல், கர்நாடகா மாநிலத்திற்கு இரவு நேரங்களில் சென்று வர முடியாத நிலை, இதை பற்றி மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் விவாதிக்க ஆளும் திமுக அரசின் கூட்டணி கட்சிகளில் எனது நண்பர்கள் சிலரில் நான் இன்று அழைத்துள்ளேன். ஏன்னா சட்டமன்ற தேர்தல் 2026 மீண்டும் வரும். 20 வருஷமாக இது ஒன்றுமே நடக்கலை. நம்ம காலம் தாழ்த்திட்டே இருந்தோம் அப்படின்னா இது அப்படியே போகும். அடுத்த எலெக்ஷன் வரும். அவர்களிடம் பேசி பார்ப்போம். நன்றி. வணக்கம் வாசு சார், கோஷி சார், எப்படி இருக்கிறீங்க? அப்படியே போயிட்டு நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கீங்க சார். சின்ன ஒரு சின்ன, அதாவது பப்ளிக்ஸோட வியூ எனக்கு தெரிஞ்சதில் 1-2 மேட்டர் நான் சொல்ல வரேன். இமெயில் கம்பெயின் நம்ம பண்ண போகிறோம், நீங்கள் பண்ணுறீங்க. சரி, அதுக்கு பப்ளிக்ஸுன்றதில் ஒரு சின்ன சப்போர்ட் நாங்கள் கொடுக்க போகிறோம் சார். இப்போ பப்ளிக்ஸோட ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, நான் தெரிஞ்சுக்கிட்டது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலெக்ஷன் தோழமை கட்சிகள், சுருக்கமாக சொன்னால் தோழமை கட்சிகளில் நீங்கள் 2 பேரும் முக்கிய பங்கு வச்சுருக்கீங்க இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மண்ணின் மைந்தர் திரு வாசு சார் வந்து மேல்கூடலூர், நடுகூடலூர் அந்த மாதிரி ஏரியாலலாம் வந்து இந்த ஃபேமிலியோட ரொம்பவே அட்டாச்மெண்ட்டாக இருக்காரு. ஓகேங்களா? இப்போ இவர் மாதிரி ஆளுங்க வந்து அந்த தொகுதியில் வரும்போது மக்களுக்கு வந்துட்டு இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணுன்ற எண்ணம் சிலவங்களுக்கு இருக்கும், சிலவங்களுக்கு இருக்காது. பட் இவர் இருக்கிறதுனால இவர் எதை சொல்கிறாங்களோ போடுறவங்க இருப்பாங்க. உங்கள் சரௌண்டிங்கில் வந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் மற்ற கட்சிகளுக்கு போடலான்ற எண்ணம் இருக்கும். பட் உங்களோட ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற இடத்துல பப்ளிக்ஸ் வந்து ஓட்டு போடுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ பப்ளிக்ஸோட சம் டிமாண்ட்ஸ் வந்து 10, 15, 20 வருஷமாக நடந்த முக்கியமான சில கோரிக்கைகள் நிறைவேறலை. அதாவது செக்ஷன் 17 மேட்டர் ஆகட்டும். இப்போ நான் வந்து ஐநட்ட பொலிட்டிஷியன் உங்களுக்கு தெரியும். செக்ஷன் 17 இருக்கட்டும்ங்க, அது பட்டா கொடுக்கறது, அதே மாதிரி அந்த 10,000 வீடுகளுக்கு மின் இணைப்பு நீங்கள் வாக்குறுதி கொடுத்ததுனால தான் சார் நிறைய பேர் உங்களோட வாக்கை கேட்டு ஓட்டு போட்டாங்க. அப்போ 5 வருஷம் அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது, முடியுது, வருது. ஆனால் அந்த எங்களோட நானே சொல்லலாம், எங்களோட ரெக்வஸ்ட் அங்கே ஃபுல்ஃபில் ஆகலை. இந்த செகண்ட் டைம் இப்போ அடுத்த டைம் வந்து இப்போ எலெக்ஷன் 2026 வரப்போகுது. அப்போவும் நீங்கள் வருவீங்க. உங்கள் ஃபேஸில் நான் வந்து நீங்கள் கேட்குறது, நாங்கள் வந்து எப்படி பண்ணுறோம் உங்கள்கிட்ட வந்து ஒரு வேளை பப்ளிஷ் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இன்னும் நிறைவேறலை, அதில் உங்களோட நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சார்? அதுக்கு எங்களுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட என்ன கேட்க போகிறோம், எங்களோட வாக்குறுதிகள் என்னாச்சுன்னு கேட்க போகிறோம் சார். சைலண்டாக இருக்காதீங்க சார், சொல்லுங்கள். அது இந்த அரசாங்கம் மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிஎம்கே அரசாங்கத்திலும் இதெல்லாம் இந்த மண்ணில் நம்ம வெற்றி பெற செய்ததெல்லாம் இந்த தோழமை கட்சிகள் எல்லாம் சேர்ந்துதான். அன்னைக்கு என்ன சொன்னாங்க கேட்டால், நாங்கள் வந்து பட்டா பிரச்சனை தீர்ப்போம். அன்னைக்கு மின் இணைப்பு இந்த அளவுக்கு வரல, மக்களுடையதான தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று சொன்னாங்க. ஆனால் ஏடிஎம்கே அரசாங்கம் எதுவுமே செய்யலை. வரலாறு நிர்ணயிக்குமே இல்லாத அளவுக்கு 100 கிலோமீட்டர் 1 லட்சம் பேரை நம்ம மனித சங்கிலியாக நிறுத்த வைத்து 1 லட்சம் மக்களிடமிருந்து கையெழுத்து வாங்கி அந்த பண்டல் பூராவுமே கழுத சுமக்கிற மாதிரி இங்கிருந்து சென்னைக்கு லக்கேஜ் போட்டு எடுத்துக்கொண்டு போய் அம்மையார் முதலமைச்சர் ஜெயலலிதா கையில் கொடுக்கறதுக்கு போய் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்கள் வாங்க, இங்கே கோடநாடு வந்தபோது இங்கே வாங்க அப்படின்னாரு அன்னைக்கு மாவட்ட செயலர் அர்ஜுனன். நாங்கள் இங்கே இருந்த கோடநாட்டுக்கு தூக்கிட்டு போனோம். அங்க போய் 4வது பிஏ குடித்து வாங்க மறுத்தார். துணை முதல்வர் அவரை மீட் பண்ண சென்னையில மில்லர் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அவரு சொன்னார், ஐயோ அம்மா நான் வாங்க மாட்டேன், அம்மா விட்டே கொடுத்துருக்கேன் பயந்துட்டார். ஏன்னா இது அவ்வளவு பெரிய பண்டில். இந்த மக்களுடைய குறைகள் தான் டிஎன்பிபிஎஃப்பும் பட்டா பிரச்சனையும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையும் தான் அன்னைக்கு நாங்கள் இது பண்ணோம். வாங்க மாட்டேன்னு சொல்லி நிராகரிச்சுட்டாங்க. கடுமையான முயற்சி அன்றைக்கு நம்ம மேற்கொண்டோம். இந்த கட்சிகள் எல்லாம் இன்னும் சொல்ல போனா ஏடிஎம்கே உட்பட
12 கட்சிகள் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி நடந்திருக்கக்கூடிய 1,00,000 பேருடையதான மனித சங்கிலி போராட்டத்திலே உடலூர்ல 2012 ஏடிஎம்கே உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே ஒன்று சேர்த்து தான் இந்த குரல் கொடுத்தது. அன்னைக்கும் அந்த குரலுக்கு எந்த மதிப்பும் உருவாகல. ஆனால் நான் செய்யறேன்னு தான் சொல்லலை. அதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாலேயே 2012 2009 மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்து இந்த காந்தி சிலைக்கு முன்னால் நின்று ஜனங்கள்ட்ட சொன்னான், நாங்க வந்து திமுக வந்தா பட்டா பிரச்சனையும் நில பிரச்சனையும் 10,000 வீடுகளுக்கு கரண்ட் தருவேன் என்று சொன்னது மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நேரடியாக 2020 நடந்திருக்கக்கூடிய ஃபிளட், அந்த ஃபிளட்ல மண் சரிவை பார்க்கறதுக்காக அவர் எல்லா இடங்களும் போன எங்கிட்ட அவர் கையில் இருக்கக்கூடிய போன்ல என்னோட போட்டோ இருக்கு. பாபு வீட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய திறங்கோட கோண்டக்டரா இருக்கக்கூடிய பாபு, இப்ப இன்னைக்கு அவர் காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளராக இருக்காரு. அவர் வீட்டுல தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டார். அங்க இருந்தப்போ க்ளோஸா ஸ்டாலினோட பேசினேன், செய்யலாம் நம்ம செய்யலாம், நமக்கு இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் இருக்கிறேன், பாண்டிராஜ் இருக்கு, ராஜா எம்பி இருக்காரு சொன்னாரு. நாம நம்பணும். அடுத்த எலெக்ஷன்ல வலுவான கூட்டணி பெரிய அளவுக்கு முயற்சி எடுத்த அவர்கள் பேசினதை விட திமுக சொன்னதை விட ஜனங்கள் மத்தியிலே வலுவான குரல்ல நாங்க தான் தெருவா பேசினவர்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள். அப்படி பேசியனுடைய பலனாகத்தான் இந்த தொகுதியில துரேசவசமாக அவங்களுடைய இன்னர் பாலிடிக்ஸ் காரணத்தினால திமுக வெற்றி பெற முடியாம போச்சு. அதுக்கு கூட்டணி கட்சிகள் பொறுப்பாங்க. ஆனால் அந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட திமுக பாராளுமன்ற தேர்தல் வந்தபோது 2000 ஓட்டு ஜெயசிவலிங்க ஜெயிக்கிறார். அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் 40,000 ஓட்டு அதிகமா வாங்கி கொடுக்கணும். அதுக்கு காரணம் 40 இடங்கள்ல தோழமை கட்சிகள் நாங்க பேசணும், வலுவா பேசணும். அப்ப நாம கேட்டோம், ராஜாவிட்ட கேட்டோம், ஊட்டியில இந்த நிலப்பிரச்சனையை பத்தி மக்களிடத்துல சொல்லாம, மின் இணைப்பை பத்தி சொல்லாம நம்ம எப்படி இது பண்ண முடியும்? நீங்க நிலப்பிரச்சனை தேர்வதற்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஐயை போட்டு அதுக்கு ஒரு அனுமதி வாங்குறதுக்கான முயற்சி தீவிரமா சீரை சொன்னார். எப்படி வாக்காளர்களை சந்திப்பது என்று அன்னைக்கு நாம கவலையோட கேட்டோம். அவர் சொன்னார், நீங்க பேசுங்க சொன்னாங்க கேட்டு, நான் சொல்றதை விட அது நீங்க சொல்லுங்க, ஜனங்கள் நம்புவாங்க அப்படின்னு. அது திமுகவை விட தோழமை கட்சிகளுடைய கருத்துக்குத்தான் மக்கள் வேல்யூ அதிகமான விலை கொடுத்தார்கள், அங்கீகரித்தார்கள், வாக்களித்தார்கள். அந்த வாக்காளர்கள் இந்த எங்களிடத்துல நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எங்கள்கிட்ட கேட்கிறாங்க. இப்போ பொதுமக்கள் சார்பாக தான் சார் நான் கேட்கிறேன். இப்போ வந்து 10-15 வருஷமா நீங்களும் மாறி மாறி தப்பா இருக்காதீங்க. ஒரு வாட்டி ஏடிஎம்க்கு நீங்க சப்போர்ட் பண்ண ஆளுங்க தான், அதுக்கப்புறம் இப்போ டிஎம்கே சப்போர்ட் பண்ணிருக்கிறீங்க. ஓகே குட். இப்போ தோழமை கட்சியில நீங்க இருக்கிறீங்க. 3 வருஷம் 3.5 வருஷம் இப்போ ஓடி தள்ளி அடிச்சு போ. இவங்க வந்த ஃபர்ஸ்ட் இயர்லயே கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொன்னதுதான் இந்த மின்சார இணைப்பு. 110 kV அதெல்லாம் இருந்தது, சரி இருந்துட்டும். மின்சார இணைப்புன்றது ரொம்ப மஸ்ட் சார். இங்க செக்ஷன் 17 ஒரு டாக்குமெண்ட்ஸ் முதல்ல செக்ஷன் 17ல நம்ம வந்து ஈக்குவல் டு பட்டா லேண்ட் அளவுக்கு நம்மளுக்கு பவர் இருந்தது 2003 மட்டும், சரிங்களா? 2003 மட்டும் அந்த பவர் இருந்தது. இப்போ 2003க்கு அப்புறம் கூடலோட ஒதுக்குன மாதிரி ஒரு வைல்ட் ஏரியாவா கம்ப்ளீட் மாறிடுச்சு. இப்போ இன்னும் 1.5 வருஷம் இருக்கு சார் அடுத்த அசம்பிளி எலெக்ஷன்ல. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கறது ஃப்ரெண்ட்லியா கேட்கறது, நீங்க வந்து நெக்ஸ்ட் நீங்க கண்டிப்பா நீங்க வந்து ஏதோ ஒரு கட்சி கூட நீங்க தோழமையா இருக்கலாம், நீங்க தனியா நிக்கலாம், என்ன வேணா நடக்கலாம், ஓகேங்களா? பட் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? ஏன்னா இத்தனை 20 வருஷமா காலம் தள்ளிக்கிட்டே இருக்கு. இந்த செக்ஷன் 17 பிரச்சனையா ஆகட்டும், எலக்ட்ரிசிட்டி மெயின் ரோடு அதுவும் இப்ப இல்ல, என்ன 6 வருஷமா இல்ல. நீங்க பண்ணலான்ற தோழமை கட்சிகளுக்கு இல்லாத மரியாதையா மதிப்பா கண்டிப்பா உங்களை வச்சுதான் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க வந்து பப்ளிக் கிட்ட நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? இந்த கவலை எங்களுக்கு வலுவாக இருக்கு. ஆகவே முதல்வர் ஸ்டாலின் இடத்திலே நாங்கள் பலமுறை இந்த கவலையை நேரடியாகவே சொல்லியிருக்கிறோம். அவருக்கு நம்ம நெருக்கமா இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரிடத்தில் நாங்கள் இந்த கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறோம். இது ஏதோ தோழமை கட்சிக்கு உண்ட நெருக்கடி அல்ல, திமுகவுக்கு இந்த நெருக்கடி உண்டு. அவங்க சமாளிக்கலாம்னு சொல்றாரு. எப்படி சமாளிக்கிறது? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, அது அவங்க எப்படி சொல்ல முடியாது. அந்த பேக் டோர் வழியாகத்தான் அவர்கள் சமாளிக்க முடியுமே தவிர ஃப்ரண்ட் டோர்ல இருந்து சமாளிக்கிறது சொன்னா பிரச்சனை ஏதாவது முடிக்காம வாக்காளர்களை சந்திக்க முடியாது சார். அப்படி நம்ம பரவலை சொல்லி இருக்கிறோம். அதனுடைய நெருக்கடிக்கு என்னுடைய பகுதியாகத்தான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணார்.
கடைசியில் அது டிஸ்மிஸ் ஆகி போச்சு இவங்க கவனிக்காததுனால. ராஜா என்ன சொன்னார், நானே டெல்லியிலிருந்து உங்களுடைய கோரிக்கைகள் நீதிமன்றத்தின் மூலமாக அது எம்பவர் கமிட்டியிடம் இருந்து ரிலீஸ் வாங்கி பட்டா பிரச்சனையும் இணைப்பு பிரச்சனையும் நான் முன்னின்று செய்யறேன்னு சொன்னார். டிஎன்பிபிஎஃப் எங்களை விட்டுருங்கன்னாரு. நம்ம நம்பத்தானே செய்ய முடியும். அப்போ நாங்க மாறி மாறி போகிறோம் என்று சொல்லக்கூடியது கரெக்டா இருக்க முடியாது. இல்ல சார், இல்ல தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடியவமா அப்படியெல்லாம் மாறல, பிரின்சிபலாகத்தான் மாறணும். கடுமையான ஊழல், மிகப்பெரிய ஊழல் அதிமுக செய்திகளுடைய விளைவாகத்தான் அந்த ஊழல் கட்சியை நாம தமிழ்நாட்டில் மீண்டும் வரக்கூடாது என்பதற்காக நிராகரித்தோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமும் மக்களுக்கு அவர்கள் செய்யாததை நாங்கள் செய்கிறோம் என்று இவர்கள் சொன்னதனுடைய விளைவாக நடந்து வந்து கூடலூட்டம்ல நடந்து வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்களா இல்லையா, இங்கே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சொன்னார்களா இல்லையா, அவரை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் சொல்லும் போது நாம நம்பாம இருக்க முடியுமா? 2022 மே மாசம் 22ஆம் தேதி உதகையிலே மலர் கண்காட்சியிலே அவரை நேர சந்திச்சு நாம பேசும்போது அங்கேயே அவர் சொன்னார், இன்னைக்கு நான் இங்கேயே அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னார். மறுநாள் ஊட்டி மலர் கண்காட்சியில் அவர் அனௌன்ஸ் பண்ணார், 13 IAS அதிகாரிகளை கொண்ட ஒரு உயர்மட்ட குழுவை நானே முன்னின்று உடலூர் நிலப்பிரச்சனையை தீர்க்கப் போகிறோம் என்று அங்க மைக்கில் அங்க கம்பீரமா அனௌன்ஸ் பண்ணார். தமிழக அரசின் சார்பில் செய்தார். அந்த 13 பேர் கொண்ட கமிட்டியை போட்டால் 4 முறை அதனுடைய கூட்டம் நடந்தது. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு கேட்டா தெரியல. முயற்சி பண்ணாமல்ல தோழமை கட்சிகள் முயற்சி பண்ணாமல்ல தோழமை கட்சிகள் அதே மாதிரிதான் காங்கிரஸ் கட்சி சார்பில் அவர் சொல்லட்டும் பல முயற்சிகள் நம்ம தோழமை கட்சிகள் செய்யப்பட்டுள்ளது. கோஷி சார் வந்து அட்வொகேட்டா இருக்கிறீங்க, ஒரு நோட்டரியா இருக்கிறீங்க. ஃபாதர் காலத்துல இருந்தே வந்து எங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் சார். இப்போ ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கு. அந்த 6 month அந்த எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணியாச்சுன்னா இந்த ரூலிங் பார்ட்டிக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ லாஸ் ஆகுறது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா பப்ளிக்ஸ் எங்க மாதிரி ஆளுங்களுக்கு. இப்போ உங்களை இந்த ஒரு டீ பிரேக் மாதிரி இன்னைக்கு ஒரு சண்டே இருந்தா கூட உங்களை கூப்பிட்டு நான் இந்த ஒரு கேள்வி ஏன் கேட்கிறேன்னா, இப்போ இனி இருக்கிற அந்த 1 yearல நீங்க என்ன சஜஸ்ட் பண்றீங்க சார் கவர்மெண்ட்டுக்கு? நீங்க சொல்லுங்க. நம்ம பண்றது முக்கியமான ஒரு 5-6 மேட்டர்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச மேட்டர் தான். அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எனக்கு வேற ஒன்றும் இல்லை. இந்த இலவச மின்சாரமும் செக்ஷன் 17 மேட்டர் வந்து டிடிசிபி அந்த ஒரு 3 மெயின் ரோடு கூட அவங்க பண்ணிடுவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியாச்சு ஓட்டு வாங்கணுமே சொல்லிட்டு தாராளமா பண்ணலாம். இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த நில பிரச்சனைங்கிறது வந்து நானும் என்னுடைய சிறு வயதுல இருந்து நானும் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுதான் லூயிஸ் வந்து இறந்து அங்க தீக்குடித்து இறந்திருக்காரு. அந்த டைம்ல நானும் ஒரு அரைக்கால் சட்டையை போட்டு அன்னைக்கு வந்து அந்த வந்தேன். அன்னையில இருந்து கேட்கிற இந்த ஸ்லோகன் தான் பூமி பிரச்சனை முடியணும்னு சொல்லி என்னுடைய தகவலாளர் காலத்துல இருந்து நான் கேட்டு இருக்கேன். இப்போ நானும் கேட்டாச்சு, என்னுடைய பையனும் கேட்கறவங்களுக்கு 3ஆம் தலைமுறைக்கு இந்த பிரச்சனை வந்தது. நீங்க சொல்றீங்க தோழமை கட்சிக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது அதிமுக கூட்டணியா இருந்த போது சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியா இருந்த போது சரி, எவ்வளவு தூரம் தோழமை கட்சிகள் இந்த பிரச்சனையில அழுத்தம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு அழுத்தம் கொடுத்திருக்கோம். தோழமைங்கிறது வந்து நாம அதிகாரத்துல பங்கு கிடையாது, செய்யற இடத்துல அவங்கதான் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஜனங்கள் கிட்ட போய் சொன்னா இவங்க ஆட்சி வந்தா இவங்க நிச்சயமா வந்து பண்ணுவாங்கன்னு சொன்னது நாங்க தான் கேரண்டர். கண்டிப்பா ஒருவேளை வெளி மாவட்டத்துல இருந்து இங்க எம்பியா நின்றுருக்காங்க, எம்எல்ஏ நின்றுருக்காங்க, அவங்களை எல்லாம் வந்து லோக்கல் கேரண்டர் லோக்கல் கேரண்டர் நாங்க தான். அதனாலதான் நான் உரிமையா கேட்டேன். நாங்க வந்து சாதாரண பப்ளிக் எப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களோ இந்த பூமியில அதே கஷ்டத்தை நாங்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பிரதிங்கிற முறையில் தான் நான் சொல்றேன். இப்ப நம்ம வந்து அதை அனுபவிச்சுட்டே இருக்கணுமா சார்? நம்மளோட கொஸ்டின் அதுதான், அனுபவிச்சுட்டே இருக்கணுமா? ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 10-20 வருஷமா ஒன்னும் நடக்காத ஒரு மேட்டரு இனி எவ்வளவு நாள் தான்? அதுக்கு என்ன சொல்யூஷன் ஒரு அரசாங்கம் நினைச்சா முடியாத சொல்யூஷன் கிடையாதுன்றதான் என்னுடைய அபிப்பிராயம். நான் ஒரே ஒரு கேள்வி இந்த ஆளும் கட்சிக்காரங்க கிட்ட இப்ப ஆண்டுகிட்ட இப்ப கலைஞர் வந்து சொன்னாரு, இதே சுங்கத்தில் மீட்டிங் போட்டு சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தால் உடனே பட்டா கொடுப்போம்னு சொன்னாரு. இதற்கு நில பிரச்சனை தீர்வு காண முடிகின்ற ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற போதும் அந்த நில பிரச்சனையை மையமாக வைத்துத்தான் இங்கே தேர்தலுக்கான இருக்கு. எழுதி கொடுத்தாரு யாருக்கா வீரசாமி வந்து அன்னைக்கு எழுதி கொடுத்தாரு வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு ஆட்சி வந்த பிறகு கலைஞர் சொன்னாரு. அதற்கு பிறகு நம்மளுடைய தளபதி அவர்கள் இந்திய முதலமைச்சர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. ஒவ்வொரு கட்டத்திலையும் சொல்றாரு. காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரை வாசகர் சொன்னபடி சொன்னாரு, 7 எம்எல்ஏக்கள், அது நல்ல புலமை வாய்ந்த எம்எல்ஏக்கள்,
காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இந்த பிரச்சனைக்காக வந்து இங்க இருக்கிற 12 கிராமங்களுக்கும் அந்த எம்எல்ஏஸ் போனாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள், பப்ளிக் 10,000 அப்ளிகேஷன் இல்ல. அப்ளிகேஷன் சும்மா பேப்பர்ல எழுதி கொடுக்குற அப்ளிகேஷன் இல்ல. செட்டில்மெண்ட் ஆபீசர் கிட்ட எப்படி ஃபார்ம் 4 சொல்லி நம்ம பட்டா கேட்கறதுக்கு ஃபார்ம் 4 கேட்போம். அதுல வந்து அந்த முழு விவரங்கள் வித் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி எல்லா இடத்துலயுமே எடுத்து 4 பிரச்சனை, செக்ஷன் 7 பிரச்சனை, டிஎன்பிபி ஃபேக்டரியுடைய பிரச்சனை, கைவச பூமிக்கு பட்டா கொடுக்க வேண்டிய பிரச்சனை. கைவச பூமியின் போது இது நிலச்சார்ந்த பிரச்சனை தான் எல்லாமே. கோர் விஷயம் என்ன? பூமி பிரச்சனை. பூமி பிரச்சனையை அரசாங்கம் முடிக்க முடியாதுன்றது இன்னைக்கு நான் கேட்கிறேன். உச்ச நீதிமன்றத்துல எந்த அரசாங்கமும் இங்க இருக்கிற கூடலூருடைய உண்மையான நிலவரத்தை எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறார்களா? அங்கதான் மெயின் கேள்வி. உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளுக்கு முன்னால் இருப்பது எல்லாமே ஃபாரஸ்ட், எல்லாமே தான். உச்ச நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய கடமை இந்த இருக்கின்ற அரசு ஆளுகின்றவர்களுக்கு இருக்கு. இன்னும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம். இதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுக்க வேண்டியதான் நாங்கள் வலியுறுத்துறோம். நீங்க எம்பி கிட்ட நாங்க எவ்வளவோ டிஸ்கஷன் பண்ணோம், மினிஸ்டர் இழுத்துறை ராமேஸ்வரன் கிட்ட இது பண்ணோம், மாவட்ட செயலாளர் கிட்ட இன்சிஸ்ட் பண்ணோம், அவருடைய தலைமையில போய் சொன்னோம். நீங்க பாருங்க, இந்த 10,000 அப்ளிகேஷன் வாங்கி முதலமைச்சருடைய இல்லத்துக்கு கொண்டு போய் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கிறோம். அதுக்காக ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய வந்து சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், எம்எல்ஏக்கள் நேரடியா போய் நான் உட்பட நான் சொன்னேன், போன தடவை வந்து நாம மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியலைங்க, கண்டிப்பா அதை நீங்க நிறைவேற்ற, கண்டிப்பா நான் அதை பார்த்து நான் பண்றேன்னு முதலமைச்சர் அத்தனைக்கு அஷூரன்ஸ் கொடுத்து இன்றைய நிமிஷம் வரை அதுக்கான எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ள இல்லை என்பது வருத்தமாக எங்களுக்கு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி கொடுத்தாங்க செய்ய வேண்டி இருக்கிற இடத்துல இருக்கிற உங்க ஏன் செய்ய முடியலன்றதான் விளக்கம். அது மக்கள் கிட்ட அவங்க விளக்கம் சொல்லட்டும். இப்போ ஃபைனலா தனிநபர் செய்ய முடியாது, தனியொரு கட்சி செய்ய முடியாது, அரசாங்கம் தான் இது செய்ய முடியும். நம்ம செய்ய முடியாது. உச்ச நீதிமன்றம் மனு தாக்கல் பண்ண முடியாது. ஆளுங்கட்சி அரசாங்கம் தான் செய்யணும். அந்த அரசு ஏன் செய்யறதில்லை? அதுதான் கேள்வி. அந்த கேள்வி பப்ளிஷோட கேள்வி இருக்குது, அதோட சேர்ந்த நம்ம கேள்வி இருக்குது. திமுக நண்பர்கள் இந்த கேள்வியை கேட்கிறாங்க, ஏன் நம்ம அரசு செய்யறதில்லை என்று இருக்கக்கூடிய கவலை அவங்களுக்கும். திமுக நண்பர்களும் ஆளுங்கட்சி நண்பர்களும் வெளியே ஓப்பனா சொல்ல முடியாத கண்டிஷன்ல இருக்குது. எனக்கே தெரியும், எங்கிட்டே கேட்டிருக்காங்க. இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு நாங்க, ஏன்னா தோழமை கட்சிகள்ன்றது ஒரு முக்கியமான பொறுப்பு. ஏன்னா நான் உங்கள்கிட்ட தான் பணம் கொடுத்தேன்ற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க எங்க டெபாசிட் பண்றீங்கன்றது இல்ல, நாங்க கொடுத்தது வாசு சார் கொடுத்திருக்கோம், கோசி சார் கொடுத்திருக்கோம். சோ we are going to, so you are going to face us only. எங்கள்கிட்ட நீங்க பேச குறிப்பா ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நாங்க உங்கள்கிட்ட உரிமையா கேட்கிறோம். இப்ப இனி நடக்க வேண்டியது என்ன? இப்ப நான் சொல்லிட்டேன் சார், 1 இயர் கூட தான் இருக்கு. இந்த 1 இயரும் நம்ம தாராளமா பண்ணலாம். நீங்க ஃபர்தரா என்ன ஸ்டெப் இருக்கு? நான் சொல்றேன், தமிழக முதலமைச்சர் வந்து தேர்தல் வாக்குறுதியின் போது மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ போட்டு பாருங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, ஒரு முதல்வர் வந்து சொல்றது. இப்ப நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம். தமிழக அரசு எங்க இருக்க அந்த மாணவி கேட்கிற கேள்விக்கு செக்ஷன் 7 பூமி பிரச்சனை, அதுல இருக்கிற மின்சார பிரச்சனை, முதலமைச்சருடைய பதில் என்னங்க? இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, இதுக்காக பெரிய ஃபண்ட் எல்லாம் ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆட்சிக்கு வந்து 100 நாட்களில் நாங்கள் நிறைவேற்றும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறவரு அவர் உறுதிமொழி கொடுத்திருக்காரு. தோழமை கட்சிங்கிற முறையில ஒரே பாயிண்ட், தோழமை கட்சிங்கிற முறையில அவரை நிர்பந்திப்பதற்காகத்தான் இப்போது இந்த முயற்சிகளை நாங்கள். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பல வருடங்களாக நம்மள பார்த்துட்டு இருக்கோம். நாம பார்த்து பேசுனாவே தெரிந்தவன் வைங்க. ஏன் அவர் பண்ண முடியல? ஏதாவது சட்ட சிக்கல் இருக்கா? இல்லைங்க, ஒரு அரசாங்கம் நினைச்சா எந்த சட்ட சிக்கலும் வராது. நான் அதுதான் திரும்பவும் அந்த பாயிண்ட்க்கு வரேன். ஏன் தமிழக அரசினுடைய சார்பில் விரிவான மனுவை கூடலூர்ல வந்து 7 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உலகத்தில் எந்த பகுதியிலாவது 10,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின் இணைப்பு இல்லாத பகுதி உலகத்தில் எந்த இடத்துல இருக்குங்களா? உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட மனிதர்கள் தான். அவங்களுக்கு தெரியும் மக்கள் வாழ்கின்ற பகுதியில் மின்சாரம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? உச்ச நீதிமன்றத்தில் ஏன் நீங்க இதை எடுத்து சொல்லல? கூடலூர் மக்களுடைய பிரச்சனையை உச்ச நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய இடத்துல தனியாக சொல்ல முடியாது. அதாவது 3வது நபர் உச்ச நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணி சொல்ல முடியாது.
அரசு இது எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை எடுத்து உச்ச நீதிமன்றத்திலே விரிவாக எடுத்து கூறினால் நிச்சயமா உச்ச நீதிமன்றமே சொல்லுவாங்க, நீங்க போய் அரசாங்கமே பேசி முடிவெடுக்க சொல்லுவாங்க. அது ஏன் செய்யலன்றதுதான். இன்னும் 2 விளக்கம் முடியும். சொல்லுங்க சார். ஒண்ணு, ஏன் இது செய்யலன்னு கேட்டா, ஒண்ணு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை அதிகாரிகள் திசை திருப்புறாங்க. அவங்க கரெக்டா இது கொடுக்கறது இல்லை. இல்லைன்னு சொன்னா உச்ச நீதிமன்றத்திலே கொடுத்திருக்கக்கூடிய மனு எப்படி டிஸ்மிஸ் ஆகும்? ஆகவே அதிகாரிகளை மட்டும்தான் இவர்கள் நம்புறாங்க. இப்ப டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் ரெஃபரேட் தாக்கல் பண்ணுவதற்கு கொண்டு போகும்போது இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கோஷி போன்றவர்களோ, இங்க இருக்கக்கூடிய இதோடு நிலத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோட அந்த ப்ரூஃபைல் முன்கூட்டியே சரி இப்படிப்பட்ட ஒரு மெட்டீரியல் நாங்கள் எடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு இங்க ஏதாவது டிஸ்கஷன் பண்றாங்களாங்கட்டா இல்ல. அந்த மனுடைய வனத்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் என்ன சொல்றாங்களோ அதுதான். வனத்துறை அதிகாரிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் இங்கே நிலப்பிரச்சனை தீரக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்கள் தான் பெரும்பகுதியினர். பொறுப்பா சொல்றோம், பெரும்பகுதியினர் தான். 10,052 குடும்பம் 4,939 ஏக்கர் நிலம், அதுதான் செக்ஷன் 17 டிஸ்பியூட் லேண்ட். ஒரு 29,000 ஏக்கர் லேண்ட் மட்டும் தான் டிஎன்பிபியினுடைய டிஸ்பியூட் லேண்ட். அது எளிதாக தடுக்கலாம் என்று அமர்ந்த ஐஏஎஸ் கலெக்டர் இந்த காலகட்டத்தில் அவர் அதற்குண்டான வழிமுறையை உருவாக்கினார். அது ஃபாலோ பண்ணல. அப்போ ஒண்ணு அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய, எம்பிகளா இருக்கக்கூடிய, எம்எல்ஏக்களா இருக்கக்கூடிய, மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்ற ஃபாலோ ஆக்ஷன் இல்லை. அதிகாரிகள் தவறாக திசை காட்டுகிறார்கள். இவர்கள் அந்த திசையை அதிகாரிகள் சொல்லக்கூடிய திசையில் மட்டும்தான் செல்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளோடு இவர்கள் கலந்து பேசுவதில்லை. திமுக நண்பர்களோட, பொதுமக்களாக இருக்கக்கூடிய திமுக நண்பர்களோடு பேசினாலே ஏராளமான விஷயங்களை சொல்லக்கூடும். தோழமை கட்சிகளோட பேசினா முக்கியமான, ஆமா, தோழமை கட்சிகளோட கலந்து பேசினா சொல்ல முடியும். எங்களுக்கு அதிகப்படியான விவரங்கள் எங்களிடத்தில் உண்டு, எளிதாக தீர்க்கக்கூடிய தன்மையில. விவசாயி தூங்கும் போது அவன் செக்ஷன் 53 தூங்குறான், எழுந்திருக்கும் போது அந்த தளம் 16(7) போயிருது. என்ன அர்த்தம்? இது ஆட்சியா? அதுதான் 73 குடும்பத்தை வெளியேற்றக்கூடிய தன்மைக்கு தள்ளிவிட்டது. தூங்கும் போது சொந்த வீட்டு தூங்க, எழுந்திருக்கும் போது அவன் ஃபாரஸ்ட் வீடு என்று வெளியேறான்னு சொல்றான். முக்கியமான விஷயம் 16(7)க்கு எதிராகத்தான் 2019 சட்டமன்றத்திலிருந்து இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தார். அவர்கள் ஆட்சியிலே தான் படுக்கும் போது நம்ம சொந்த இடத்தில் படுக்கிறோம், எழுந்திருக்கும் போது 16(7) எழுந்திருக்க வேண்டிய நிலைமைக்கு தரப்பட்டது இதே முதலமைச்சருடைய ஆட்சியில் என்று சொன்னார். வெக்கம் இல்லையா அந்த விஷயத்துல? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நமது பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர், ஒரு சிறந்த வழக்கறிஞர். அவருக்கு இந்த சப்ஜெக்ட் அவர் தேர்ந்தெடுக்கும் போது நான் பெரிய நம்பிக்கை இருந்தது. நாங்கள் காங்கிரஸ் பெரிய நம்பிக்கை இருந்தது, பிரச்சனை 100% முடியும். ஏன்னா இவர் கலைஞர் வீட்டிலேயே இருக்கிறவர், முதலமைச்சரோடு எப்பவுமே இருக்கிறவர். அதனால அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல எம்பி கிடைச்சிருக்காரு, சப்ஜெக்ட் மேட்டர் தெரிஞ்ச எம்பி. ஏன்னா மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு பாஜக சுமத்துற போது அதுல 2G மிகப்பெரிய ஊழல், உலக அளவிலே பெரிய ஊழல் சொல்லி அவர் சுக்கு நூறா உடைச்சு அது ஒரு பொய்யான வழக்குன்றதை நிரூபிச்சு சொந்தமா பாதித்து அவரு ஒரு திறமையானவர். அவ்வளவு இந்த பிரச்சனை எப்படி கையாண்டு உச்ச நீதிமன்றத்துல கையாள முடியுங்கிற விவரம் இருக்கிறவரு எந்த காரணத்தால் அதை அதை முன்னெடுத்து செல்ல மாட்டாருங்கிறது எங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை உருவாக்குது. ஆனா அவர் நினைச்ச கண்டிப்பா முடியும். முதலமைச்சரோட அந்த அளவுக்கு ஆக்சஸ் இருக்கிறவர் ஏன் அந்த பிரச்சனையில அவர் அவ்வளவு தீவிரம் காட்டவில்லை என்பதுதான் எங்களுடைய வருத்தம். இப்போ மாநில அரசு இந்த பிரச்சனைகளை நினைச்சா நிறைவேற்றலான்ற நம்பிக்கை உங்களுக்கு தோழமை கட்சிகளுக்கு உண்டு? 100% இருக்கு. ஆகவேதான் நாங்க இந்த 8 தோழமை கட்சிகள் ஒன்றாக இணைந்து இவர்களை நினைவூட்டக்கூடிய தன்மையில வருகின்ற 30ஆம் தேதி 1,00,000 வாக்காளர்கள் இங்கிருந்து மெயில் அனுப்புவது, 1,00,000 மின்னஞ்சல் போய் அவங்களுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இது பண்ணணும்ன்ற ஒரு மனுவும் அனுப்புறோம் அதோட சேர்ந்து. இதுல என்னன்னா அந்த ஊழலுடைய நிலப்பிரச்சனையுடைய முக்கியத்துவத்தை முதலமைச்சர் உணர்த்துவதற்காக தான் 1,00,000 மேல போடுங்க. ஒவ்வொரு சாதாரண குடிமகன் கூடலூர்ல இருக்கிறவங்க ஒண்ணுல டிஎன்பிபி ஃபேக்ட்ல மாட்டிருப்பாங்க, அல்லது ஃப்ரீ லேண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, டிடிசிபியில பிரச்சனை இருப்பாங்க, செக்ஷன் 17 பூமியில குடியிருந்து எந்த விதமான மின்சாரமும் கிடைக்காம, எந்த வித வீடு கட்டுறதுக்கு முடியாம அந்த தொழிப்பில் இருக்கிறவங்க இருப்பாங்க.
இதையும் மீறி கைவச பூமி அசிஸ்ட் வேஸ்ட் அதோட பூமியில ஏகப்பட்ட ரெவன்யூ லேண்ட்ல வருஷக்கணக்கில் 3 தலைமுறையாக இருந்தவங்க இருக்காங்க. அப்ப இந்த பிரச்சனையில மறைமுகமாகவும் நேரடியாகவும் கூடலூர்ல இருக்கிற அத்தனை பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பாதிப்பான விஷயத்தை உணர்த்துகின்ற வகையில தான் முதலமைச்சருக்கு மின்னஞ்சல் என்கின்ற இந்த இமெயில் அதாவது 30/12/24. ஆமா, எஸ், கண்டிப்பாக இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். மின்னஞ்சல் மூலம் மின்னஞ்சல் அனுப்புவது 30ஆம் தேதி. இந்த பேட்டி நம்ம ஒரு பிளான் பண்ணி நம்ம பண்ணல, ஏதோ இன்னைக்கு சண்டே வந்தோம், நம்ம அப்படியே பேசணும், எனக்கும் தோணுச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்ப ஆளுங்கட்சி மேல நம்பிக்கை யாருக்கும் வீண் போகல. வரும் என்னன்னு 1 இயர் நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கு. அது 1 இயர்ன்றது டக்குன்னு முடிஞ்சிடும்னு வச்சுங்க. இந்த முக்கியமான ஃபண்டமெண்டல் இஷ்யூஸை ஆளுங்கட்சி தரப்புல இருந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா வரும் தேர்தலில் பப்ளிக்ஸ் கிட்ட இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிற நீங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் பண்ண போறீங்கன்றது ஒரு கொஸ்டின் சார். இல்ல நம்ம அப்படி ஆளுங்கட்சி மேல அவ்வளோ அவநம்பிக்கை எங்களுக்கு உருவாகல. சொல்றேன், தமிழக முதல்வர் பொறுத்த வரைக்கும் ஏராளமான திட்டங்கள், ஏராளமான நல்ல முயற்சிகள் தமிழகத்தினுடையதான வளர்ச்சிக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய அவர் பல படைகள் செய்யும் போது இந்த பணிக்கு நீங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க என்று சொல்ல வேண்டியது யார்? இந்த தொகுதி இந்த மாவட்டத்தினுடையதான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் சொல்லணும், இந்த தொகுதியினுடைய எம்பி சொல்லணும். அவர்கள் இந்த கடமையை முழுமையாக செய்யும் என்பதுதான், செய்யல என்று இருக்கக்கூடிய குறைபாடோடு செய்யும் என்று இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பில் தான் நாங்கள் நிற்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நான் இந்த மனு கொடுப்பது அல்லது இந்த மெயில் அனுப்புவது என்பது ஒரு சாம்பிள் இஷ்யூ மட்டும்தான். இதை தொடர்ந்து நாங்க இந்த 6 மாத காலம் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கத்தான் செய்யும் இந்த தோழமை கட்சிகள். ஆகவே திமுக அரசாங்கத்தால் இதை செய்ய வைத்தே தீர்வோம், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இடத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அதை பயன்படுத்துவதற்கு விடமாட்டோம். அது சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் களத்தில் வரும்போது இன்னும் முடிச்சோம் என்று சொல்லி களத்தில் நிற்கக்கூடியவர்களாகத்தான் இந்த கட்சி, இந்த தோழமை கட்சிகளும் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய திமுகவும் இருக்குமே தவிர அப்படி நாம ஆன்சர் நிற்க மாட்டோம். இப்ப நீங்க கேட்ட மாதிரி ஆளும் கட்சியின் மாவட்ட செயலாளரும் தொகுதி எம்பி கண்டிப்பா அவங்க 2 பேரும் நினைச்சாலே போதும். எம்எல்ஏ என்றவர் ஒரு தொகுதி சட்டமன்ற தொகுதி எல்லாம் வரும்போது அது ஒரு கட்சி அவர் பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் அவருக்கும் இல்லை, அவரும் பண்ணணுன்ற எண்ணத்துல தான் இருக்காரு. பட் சில விஷயங்கள் ஓபனா சொல்றேன், பப்ளிக்கா சொல்லும் போது சில விஷயங்கள் எடுப்படாம இருக்கலாம், அது செகண்டரி. இல்ல, ஏடிஎம்கே பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்தில் அவர்கள் சொல்வதற்கு எந்த நியாயம் கிடையாது. ஏன்னு கேட்டா அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த கோரிக்கை கொண்டு வந்து கைதீட்டி வாங்குவதற்கு தயாராகிறவர்கள் அவர்கள். சார் அது முடிந்து போனது சார். ஐயோ முடியல, அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இன்னைக்கு நாம சமக்கிறோம். இல்ல சார், இப்போ நாம நம்ம அது ஒரு 10 வருஷம் கையில இருந்தது. ஓகே, 16 இன்னைக்கு முதலமைச்சர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 16 உங்களுக்கு இருக்கு சார், உங்களுக்கு இப்போ இருக்கு. முதலமைச்சரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. உங்க கூட நான் கூட வர்றதுக்கு ரெடியா இருக்கு. ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நம்ம இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இந்த 30ஆம் தேதி மின்னஞ்சல் அனுப்பி கூட ஒரு 10 நாள் 15 நாள் தாராளமா வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா கண்டிப்பா நீங்க முதலமைச்சரை நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆக வேண்டும். நான் அடுத்த கட்ட போராட்டத்தை தயார் பண்ணுவோம், அதுல சந்தேகம் கிடையாது சார். போராட்டம்ன்றது அது உங்களோட உரிமை சார், பண்றீங்க. அது இப்ப எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு இந்த மேட் 10-12 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்குள்ள பிரஷர் தான். நான் எனக்கு பிரஷர் தான் சார் போராட்டம். அந்த பிரஷர் தான் உங்களுக்கு சென்னை கோட்டை ஏசி ரூமுக்கு முன்னால போய் கியூ நின்று முதலமைச்சர் இடத்துல தொழுது அங்க போய் 2 மினிட் பேசி போட்டோ எடுக்கிறது பிரச்சனை இல்ல. இது பிரச்சனை தீர வேண்டும் என்று இருக்கக்கூடிய மக்களை இந்த பிரச்சனைக்கு பின்னால் நாங்கள் அணிதிரட்டுவோம். இந்த 12 அம்ச கோரிக்கைகள், இந்த செக்ஷன் 17 மின்சாரம், வீடுகளுக்குள்ள மின்சாரம், சாலை கண்டிப்பா அவங்க பண்ணியே ஆகணும் சார். என்ன 6 வருஷத்துக்கு மேலே போச்சு. இதுக்கு நீங்க சபதம் எடுங்க. பப்ளிக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நீலகிரி மாவட்டம் கூடலூர் மக்களின் முக்கியமான பிரச்சனைகள் பப்ளிக்ஸாவும் கேட்டுக்கிறோம், ஒரு சமூக ஆர்வலர் என்ற ரீதியிலும் கேட்டுக்கிறோம்.
எங்களால முடிஞ்சது இந்த அரசியல் கட்சி தலைவர்களை இன்று ஒரு டீ பிரேக் என்ற அளவுக்கு கூப்பிட்டு வந்து நீங்க சண்டே சர்ச்சுக்கு போக வேண்டியவர் கிறிஸ்துமஸ் பக்கத்துல வந்துடுச்சு, பட் இருந்தாலும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிட்டு வர வச்சு, வாசு சார் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, அது மட்டும் இல்ல கூடலூருக்கு ரொம்ப பரிச்சயமானவர், இவங்கள்ட்ட வந்து பப்ளிக் சீனி வந்து அடுத்த எலெக்ஷன்ல கொஸ்டின் பண்ற அளவுக்கு தயவு செய்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு சான்ஸ் கொடுக்காதீங்க, அவர்களே விட்டு விடாதீர்கள். ஏன்னா நாங்க இவங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க பப்ளிக்ஸ். அதே சமயத்துல தமிழக முதல்வர் மீது நம்பிக்கை நிறைய பேருக்கு உண்டு. அப்போ இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா தீர்க்கிறதுக்குள்ள நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்று இந்த வாய்ப்பு எனக்கு நான் கூப்பிட்டோட நீங்க வந்தீங்க, அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். அதே சமயத்துல நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன் டைம்ல இந்த கோரிக்கை நிறைவேற்றிட்டோம் என்று சொல்லி நீங்கள் எங்களிடம் வர வேண்டும் என்று நல்ல செய்திக்காகவே தொடர்ந்து முயற்சிப்போம். இந்த சேவைக்காக உங்களுடன் என்றும் நாங்கள் கூட இருப்போம் என்று உறுதி கூறுகிறேன். இந்த மண்ணை ஏடிஎம்கேக்காக நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம். இந்த கூட்டணி கட்சிகளே இந்த மண்ணை அதுக்கு நான் வரல சார். எங்களோட கோரிக்கைகள் நீங்க தாராளமா நிறைவேற்றிட்டீங்கன்னா பப்ளிக்ஸே அதுக்குள்ள ரிசல்ட் கொடுத்துருவாங்க சார். பப்ளிக்ஸே அதுக்குள்ள ரிசல்ட் கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். ஏன்னா இப்போ வந்து மாதிரி இல்ல, எஜுகேட்டட் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்போ வந்து கரெக்டா நம்ம இந்த வாட்டி பண்ணலைன்னா நம்மளுக்கு ஒரு ஆபத்து. நீங்க சொன்ன மாதிரி முதலமைச்சர் மீது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. அவர் செய்ய வைப்போம், அவர் செய்வார், அவர் செய்ய அப்ப அந்த அவரை மீட் பண்றதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுங்க சார். இந்த நீங்க 30ஆம் தேதி மட்டும் வெயிட் பண்ணாதீங்க, அது நடக்கட்டும். மின்னஞ்சல் கண்டிப்பா கொடுக்க வேண்டியது அது அனைவரின் உரிமை. நீங்க எல்லாம் முடிவு பண்றீங்க, ஓகே குட், வாழ்த்துக்கள். நேரம் தாழ்த்தாமல் இனி ஒரு வருடம் தான் இருக்கு. இந்த ஒரு வருடம்ன்றது வந்து டக்கு 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 டக்குன்னு போயிடும். அதனால தயவு செய்து அதுக்குள்ள ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பேட்டி எடுத்ததற்கு மிக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ.